இல்ல. அதான் இந்தியால நான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன். இந்திய துணைக்கண்டத்துல குடும்ப அரசியல் என்பது எல்லா கட்சிகள்லயும் இருக்கு. காங்கிரஸ்ல இருக்கு. காங்கிரஸ்ல சிதம்பரம் இருப்பாரு. ஒரு பையன் வந்து கார்த்திக் சிதம்பரம் இருப்பாங்க. அதே மாரி நார்த்ல சமாஜ்வாதில இருப்பாங்க. எல்லா கட்சிகள்லயும் குடும்ப ஆதிக்கம் என்பது ராகுல் காந்தி இருப்பாங்க, இந்திரா காந்தி இருப்பாங்க. பிஜேபிலயும் அந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்க. இந்த மாரி எல்லா கட்சிகளிலும் குடும்ப அந்த பாக்கெட்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அது வந்து இந்திய துணைக்கண்டத்தோட பிரச்சனை. ஆனா அந்த கட்சிக்கு அதாவது குடும்பத்திலேயே அப்பா இருக்கிறதுனால பையன் வரவே கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது. பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்ல பேரனுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், வரலாம். ஆனா அவர்கள் சமூகத்திற்கு என்ன பங்கு செலுத்தினாங்க, என்ன வேலை செஞ்சாங்க, இதுதான் அதோட மைய பாத்திரமா இருக்கணும். இந்த இடத்துல பிஜேபியோட கூட்டணி வைக்கலாமா கூடாதான்றது தான் இங்க கேள்வியா இருக்கு. இப்ப இன்னைக்கு நாளைக்கு வந்து ராமதாஸ் அவர் வந்து ஒதுக்கப்பட்டார் என்றால், பாமக ஒன்றுமே இல்ல அப்படின்னு போகுதுன்னா, அதுக்கு முதல் காரணம் பிஜேபி தான். இதை வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய நிலையில இருக்கு. ஏன்னா பிஜேபியோடு கூட்டணி வைத்தாலோ, பிஜேபியோடு ஏதோ ஒரு வகையில உறவாடினாலோ, அந்த இடம் நாசமா தான் போகுதுன்றது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அதான் நடந்துகிட்டு இருக்கு.